ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கக்கூடிய ஒரு சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ இந்த சென்ட்ரிக் கோர்சஸாக தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு சிஎஸ்சியும் சர்க்யூட் டிபார்ட்மெண்ட்ஸுமான சிஎஸ்சி, அப்புறம் அதனோட சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இசிஇ அதற்கோட சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்ரிபிள்இ இது நான் டிஃப்ரெண்ட்டாக நான் கலந்து கொடுத்துருந்துருக்கேன். இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் பேஸ் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். எல்லாமே பார்த்திங்கன்னா கலந்துருக்கும். ஸோ இது ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். இது நீங்கள் இந்த சாய்ஸ் லிஸ்ட்டே அப்படியே கொடுக்கணுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. உங்களோட காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் மாறும். அதே மாதிரி உங்களோட கட் ஆஃபும் மாறும். டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதுவும் மாறும். ஸோ உங்களுக்கு ஏற்ற சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது ஒரு சாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இது இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் நான் இந்த ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது உங்களுக்கு டிஎன்ஏ கோட், அதாவது காலேஜ் கோட், காலேஜ் நேம், அப்புறம் டிபார்ட்மெண்ட்ஸ், இது மூணுமே முக்கியம். இப்போ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோடு நான் ஏன் சேர்த்துருக்கேன்னா, ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது செல்ஃப் சப்போர்ட்னு வரும் பாருங்கள், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கெலாம் அதுக்கான கோட் மாறும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸான இந்த ஏஎம்எல், ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி இதுக்கான கோர்ஸும் மாறும். இந்த டிபார்ட்மெண்ட் கோடும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சாய்ஸஸ் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதையும் ஒரு தடவை இந்த டிபார்ட்மெண்ட் கோடும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு பக்கத்தில் டிபார்ட்மெண்ட் கோடும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டிஎன்ஏ கோடு நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி கவுன்சிலிங், காலேஜோட கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம். எல்லா வீடியோலையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதற்கான ஒரு தனி வீடியோவும் நான் போடுறேன். என்னென்ன காலேஜஸ் ஒரே மாதிரி இருக்க, நேம்ஸ் ஒரே மாதிரி இருந்து காலேஜ் கோடு மாறுறது, டயர் 1லேருந்து டயர் 2, டயர் 3, டயர் 4, டயர் காலேஜஸ்லையும் உங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் மாறும் எல்லாமே உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸும் கலந்து நம்ம சாய்ஸஸ் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இசிஇக்கில் வரக்கூடிய விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் இன்னொருதில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இந்த 2 டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்துருக்கோம். அப்புறம் ட்ரிபிள்இ சாய்ஸஸ் இடையில கொடுத்துருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் அது கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இந்த ஷீட்டு. இது எக்ஸலில் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள். ஸோ இதே மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இப்போ நோட் பண்ணுங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் உங்களுக்கு சிஎஸ்சி கொடுத்துருக்கேன். இதோட டிஎன்ஏ கோடும் நான் நோட் பண்ணியிருக்கேன் 0001. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியை 2 டிபார்ட்மெண்ட் இருக்கும். சிஎஸ்சி நார்மல் கவர்மெண்ட் எய்டட் ஒன்று, இன்னொன்று செல்ஃப் சப்போர்ட்டுது. இதில் எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்க செல்ஃப் சப்போர்ட்டுது. சிஎஸ்சி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து சிஎஸ்சிஎஸ்எஸ் செகண்ட் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் ஃபீஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கூடும், அதனால் அதை 2ஆவதாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஐடி கேம்பஸ், அதுவும் பார்த்திங்கன்னா சிஎஸ்சி, எஸ்எஸ் அது கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதுவும் உங்களுக்கு சிஎஸ்சி கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதில் சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ சிஎஸ்சியெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்டு அதுக்கடுத்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதை எடுத்திருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த 4 காலேஜும் உங்களுக்கு திரும்ப நான் ஐடியே நான் கொடுத்துருக்கேன். இந்த எம்ஐடியில் ஏஐடிஎஸ் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது செல்ஃப் சப்போர்ட்டு அது கொடுத்துருக்கேன். அதற்கு அடுத்து திரும்ப பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஏஎம்எல் இருக்குது. அதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த சாய்ஸாக இதை கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸாக கொடுத்துட்டே அதுக்கப்புறம் ஐடி கொடுத்துருக்கேன். அப்புறம் சிஎஸ்சியோடைய சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸான ஏஎம்எல், ஏஐடிஎஸ் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அதுக்கடுத்து திரும்ப பாருங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ், அதாவது 13th அந்த சீரியல் நம்பரில் பாருங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் இசிஇ கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் இசிஇயில் செல்ஃப் சப்போர்ட்டுது. அதே மாதிரி இந்த 4 காலேஜும் ரிப்பீட்டடாக வர்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இதில் நான் டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் மாற்றிட்டு கொடுத்துருக்கேன். இது எப்படின்னா சும்மா பிளைண்டாக நான் கொடுக்கல.
உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் எது எனக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அது மாதிரி நான் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டு கொஞ்சம் ஃபீஸ் வந்து கூட வரும், அதை வந்து நான் செகண்டில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் இசி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 4 காலேஜும் நான் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து இந்த ஷீட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். சைடில் கொடுத்துருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கொடுத்துருக்கேன், ஏன்னா அது உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். இந்த கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசி பிசி 2 மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா ஓசி வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்கிங்கும் அதில் எடுத்துருக்கனால நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்க முடியாது, அதனால் பிசி மட்டும் கொடுத்துருக்கேன். இன்னும் மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் குழப்பமாக போகும். உங்களுக்கு பிசி எடுத்துக்கிட்டாலே, கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டாலே அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஒரு 0.51 அந்த மாதிரி கட் ஆஃப் வந்து கம்மியாகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு பிசி கம்யூனிட்டி பேஸ் ரெஃபரன்ஸாக வச்சு அடுத்தடுத்த கம்யூனிட்டி வந்து கம்மியாகிட்டே போகும். அதனால் வந்து அது கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய எல்லா கம்யூனிட்டிஸும் நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த ஷீட்டில் வந்து உங்களுக்கு மற்ற இது வந்து ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு சின்னதாக ஆகிடும். ஷீட்டும் நம்ம வந்து இந்த டிஸ்பிளேக்குள்ளே தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் 2 இது மட்டும் ஓசியும் பிசி மட்டும் நம்ம எடுத்து இதில் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இது வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து TNA-online.org எடுத்த கட் ஆஃப் மார்க்ஸ் தான். இது வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் இதை சைடில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் நான் போட்டிருக்க அதெல்லாம் ஆக்சுவல் கட் ஆஃபு. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் சொல்கிறேன், நீங்கள் அதை இப்போ பாருங்கள். 19th பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்துருக்கேன் இந்த ஷீட்டோட எண்ணில். அது வந்து இப்போ எனக்கு வந்து 198.5 இருக்குது என்னோடய கட் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 198.5க்கு வந்து நான் இந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்கேன். மேலேருந்து 1 2 3 இந்த சீரியல் நம்பரில் வந்து இந்த லிஸ்ட்டெல்லாம் சாய்ஸஸ் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இசிஇ செல்ஃப் சப்போர்ட் இது வந்து அதனோட கட் ஆஃப் வந்து 198.5 வச்சுக்கோங்க பிசி கம்யூனிட்டிக்கு. இப்போ இந்த 197 இருக்கிறத நீங்கள் விட்டுருங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது 198.5. எனக்கு இப்போ 198.5 நான் இருக்கிறேன். இது வந்து இப்போ சிஸ்டம் வந்து எனக்கு 198.5ல் வந்து இந்த பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சீட் வந்து எனக்கு அலாட் ஆகுது. எனக்கு அலாட் பண்ணி கொடுக்குது. 19th சீரியல் நம்பரில் உள்ள இந்த பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இசி டிபார்ட்மெண்ட்டில் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து எனக்கு இப்போ அலாட் ஆகி கொடுக்குது. இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து நான் கொடுக்கணும். இந்த மாதிரி அலாட் ஆகி வந்தோன்னா ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் எனக்கு. அது வந்து நான் இப்போ ஆப்ஷன்ஸ் நான் கேட்பாங்க, அதில் ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் அது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அதில் வந்து ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். அந்த 6 ஆப்ஷனும் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சாய்ஸ் ஃபில்லிங் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோவில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த இதில் அதில் ஒரு 6 ஆப்ஷன் சொல்லியிருப்பேன். அந்த 6 ஆப்ஷனில் இப்போ நம்ம 2 ஆப்ஷன் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், இந்த 2 ஆப்ஷன் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ 198.5 வந்து எனக்கு பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஏ செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸுக்கு எனக்கு கிடச்சிருக்கு, அலாட் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள அந்த ரெஃபரன்ஸ் கட் ஆஃப்லாம் மறந்துடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ள கட் ஆஃப்லாம் வந்து 198 மேலே நமக்கு தெரியாது, என்ன கட் ஆஃபில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சிஸ்டம் வந்து எனக்கு அலாட் பண்ணி கொடுக்குறது மேலேருந்து பார்த்துக்கிட்டே வந்து என்னோட கட் ஆஃபுக்கு என்னோட கட் ஆஃப், அதாவது கட் ஆஃப் கூட இப்போ சொல்ல மாட்டாங்க, ரேங்கிங் வந்துடும் உங்களுக்கு. ரேங்கிங் வெளியிட்ட உடனே உங்களுக்கு ரேங்கிங் தான் அப்போ சொல்லுவாங்க. என்னோட ரேங்கிங்க்கு வந்து இந்த பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஇ செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு அலாட் ஆகி வரும். அப்போ எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும்போது, ஒன்று எனக்கு இதுவே ஓகே, இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டே எனக்கு ஓகே அப்படின்னு, ஒன்று அக்செப்ட் அண்ட் ஜாயின், அதை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த காலேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற அர்த்தம். அக்செப்ட் பண்ணிவிட்டு இது வந்து நான் நேராகவே நான் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு வந்து நான் போயிட்டு நான் பணம் கட்டிட்டு சேர்ந்துக்கிற மாதிரி தான், அட்மிஷன் போட்ட மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பணம் கட்டிட்டு அப்புறம் எப்போ வர சொல்கிறாங்களோ, காலேஜ் எப்போ ரியோப்பனோ, ஃபெலிசிட்டேஷன் அதெல்லாம் இருக்கும், அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், நம்ம வந்து அப்போ அது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து சரி பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் தான் கிடச்சிருக்கு. ஒருவேளை இசிஇ கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸே எனக்கு கிடச்சதுன்னா ஒரே டிபார்ட்மெண்ட்டு, ஒரே கிளாஸ் ரூம், எல்லாமே ஒரே இது தான், கோர்ஸு சிலபஸ் எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஃபீஸ் மட்டும் இதுக்கு கம்மியாக இருக்கும். நம்ம இதில் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்து பார்க்கலாம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி உள்ள காலேஜஸ் வந்தாலும் ஓகே, இல்லை இதுக்கு இந்த காலேஜ் நமக்கு கிடைச்சாலும் திரும்ப கிடைச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு சீரியல் நம்ம வந்து மேலே போய் நமக்கு இசிஇ கவர்மெண்ட் எய்டட் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போய் நம்ம பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள காலேஜஸ் வந்து எது கிடைக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. சீட் வந்து எங்கே வேக்கண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு நம்ம பணம் கட்டிட்டு வந்துடலாம். இதில் ஏதாவது ஒரு சீட் நமக்கு வரும்.
அது எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்ஸு பணம் எல்லாமே போயிடும். நம்ம எல்லாமே டிஎஃப்சி சென்டரில் நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம தான் வந்து இந்த காலேஜ்னாலும் ஓகே, நம்ம அதுக்கு மேலே முன்னாடி உள்ள கொடுத்துருக்க காலேஜ்னாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ நம்ம டிஎஃப்சி சென்டரில் அங்கே அமௌண்ட் சொல்லுவாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு, அதை கட்டிட்டு நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கே ஒப்படைச்சிட்டோம்னா நமக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அங்கே வந்து நம்மளோடது எல்லாமே நமக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். இப்போ நம்ம அகைன் வந்து சிஸ்டம் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோமா, மேலேருந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துட்டோமா, மேலேருந்து சிஸ்டம் வந்து அகைன் வந்து கம்ப்யூட்டர் செக் பண்ணிகிட்டே வரும்போது இப்போ இடையில வேறு ஏதாவது ஒரு கோர்ஸில் வந்து உங்களுக்கு சீட் வேக்கண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலேஜில் சீட் கிடச்சும் அக்செப்ட் கிடச்சும் சேராதவங்களோடது ஏதாவது வேக்கண்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த சீட் நமக்கு கிடைக்கும். மேபி இதில் வந்து எந்த இதுனாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். சிஜி கேம்பஸ் வந்து சிஎஸ்சியிலேருந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடி கொடுத்த காலேஜில் எதுனாலும் உங்களுக்கு வேக்கண்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ மேபி வந்து உங்களுக்கு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இசிஏ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் வந்து அப்போர்டு போயிருக்கு. மேலேருந்து செக் பண்ணிகிட்டே வரும்போது பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு சீட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நமக்கு இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா கூட சர்டிஃபிகேட்டு பணம் எல்லாமே வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்னு உங்களுக்கு அது வரும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த காலேஜுக்கு போகிறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு எல்லாமே ஃபீஸ் கட்டியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு எஸ்எஸ் அலாட் ஆகிருக்கு, நீங்கள் ஜாஸ்தி ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்க இப்போ அப்போர்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸி வந்து கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் கிடச்சிருக்குன்னா ஃபீஸ் வந்து கம்மியாகும். அதற்கான ஃபீஸ் வந்து உங்களுக்கு திரும்ப வந்து அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அது வந்து வித்தின் 1 மந்த்க்குள்ளே வரும். அதனோட டீட்டெயில்ஸ் வந்து காலேஜ்லேயே உங்களுக்கு சொல்லுவாங்க. அமௌண்ட் வந்து உங்களுக்கு அது ரிட்டன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து நமக்கு போகும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னை ரீஜனும் கொடுத்துருக்கேன், கோயம்புத்தூர் ரீஜனும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜன் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜஸ் மட்டும் கொடுக்கலாம். இல்லை சென்னை ரீஜன் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் மட்டும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட விருப்பம்தான். அதே மாதிரி இப்போ வந்து சென்னை இதிலே வந்து உங்களுக்கு எந்த காலேஜஸ் வேணும், ஹாஸ்டலெல்லாம் நீங்கள் கேம்பஸ் விசிட்டை ஹாஸ்டலெல்லாம் செக் பண்ணிவிட்டு கூட அந்த காலேஜஸ் மட்டும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் 19th சாய்ஸஸ் வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ பாருங்கள், நான் அடுத்த ஷீட்டில் வந்து 20th ஒரு இது கொடுத்துருக்கேன். அது என்னென்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து நான் சிஎஸ்சி இசிஇ ஐடி அதெல்லாம் கொடுத்துட்டே வந்துட்டு இப்போ உங்களுக்கு பாருங்கள் நான் வந்து EEE எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு 19th சீரியல் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ், எம்ஐடி, எஸ்எஸ்என், பிஹெச்டி இந்த 4 காலேஜும் உங்களுக்கு மாற்றி கம்ப்யூட்டர் ஐடி இசிஇ உங்களுக்கு கொடுத்துட்டே வந்திருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து நான் EEE வந்து இந்த 2 காலேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் எம்ஐடி கேம்பஸில் உள்ள இஎன்ஐ வந்து நான் ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கல. சிஜி கேம்பஸும் எஸ்எஸ்என் மட்டும் எடுத்துகிட்டு EEE கொடுத்துருக்கேன். ஓகேயா? இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், உங்களுக்கு 22 சீரியல் நம்பர்லேருந்து இந்த ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த EEE கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த காலேஜும் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அந்த 2 காலேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து சிஎஸ்சி ஐடி இசிஇ அது முதல்ல 3 டிபார்ட்மெண்ட்ஸும் நான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்குள்ளே விஎல்எஸ்ஐ டிசைனும் இசிஇக்குரிய அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நான் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியையும் இதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதில் வந்து இசிக்குரிய சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்பெஷலைசேஷன் இல்லாததுனால சிஎஸ்சி ஐடி இசிஇ அதுக்கடுத்து ஏஐடிஎஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி அது மாதிரி நான் கொடுத்துட்டே வந்திருக்கேன். இது வந்து இந்த ஆர்டரில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து உங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அது மட்டும் கொடுத்துக்கலாம், விருப்பம் இல்லாத விட்டுறலாம். இதோட ப்ரிஃபரன்ஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சிலவங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப மெயினாக விரும்பி படிக்கிறீங்க அப்படின்னா அதை கூட வந்து நீங்கள் முன்னாடி வைங்க, அதனால ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு சிஸ்டம் வந்து செக் பண்ணிக்கிட்டே வரும்போது இப்போ எனக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கு வந்து எனக்கு ஒரு சீட் கிடைக்கிது, என்னோடய ரேங்கிங்க்கு வந்து ஒரு ஐடி கிடைக்குதுன்னு வைங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு அலாட் ஆகுது அப்படின்னா இப்போ நான் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் நான் கொடுத்து நான் போகலாம். அப்படி இல்லாட்டினா அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டே ஓகே, நான் ஐடிலே நான் போய்க்கிறேன், என்னோடய கட் ஆஃபுக்கு வந்து இதுவே வந்து பெஸ்ட்டு, எனக்கு வந்து இந்த விருப்பமான என்னோடய டிபார்ட்மெண்ட் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு காலேஜுக்கே போயிட்டு பணம் கட்டிடலாம். உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு வரும். அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அதற்குரிய ஃபீஸு
உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகி வந்திருக்கோ அந்த காலேஜுக்கே டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் பணம் கட்டிடலாம். இதே இது வந்து நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு உங்களுக்கு பணம் கட்டுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்ஸும் அங்கேயே நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போட அந்த ஆப்ஷன் அப்போ என்ன உங்களுக்கு காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜுக்கே உங்களுக்கு எல்லாமே அனுப்பிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து ஐடி, எனக்கு அந்த காலேஜில் எனக்கு ஐடி கிடச்சிருக்கு வைங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சிஎஸ்சி கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எந்த காலேஜ்னாலும் கிடைக்கலாம். ஸோ சீரியல் நம்பர் 1ல் இருந்துட்டு இந்த ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 32 அந்த சீரியல் நம்பர் ஐடி கிடச்சிருக்கு இல்லையா, அந்த காலேஜ் அந்த இதுக்குள்ளே எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வேணால் எனக்கு கிடைக்கலாம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த சீட் இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு அப்போர்டு உள்ள ஏதாவது ஒரு சீட் கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதை கொடுக்குறோம், இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு அப்போர்ட் கொடுக்கும்போது ஒருவேளை இந்த உங்கள் ரேங்கிங்கில் எந்த சீட்டும் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியே உங்கள் அந்த சீட்டே இருக்கும். நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் பணம் கட்டினது வந்து இந்த காலேஜுக்கு ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் உள்ளதுக்கு அங்கே போய்டும் உங்களுக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இது உங்களுக்கு வேறு இடையில இங்கே ஏதாவது ஒரு சீட் வந்து வேக்கண்ட் ஆகிருக்கா அப்படின்னா அந்த அலாட்மெண்ட் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் டிஎஃப்சியில் கட்டியிருந்துருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எந்த காலேஜுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த இதுக்கு போகலாம். இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் 1ல் இருந்துட்டு இந்த 31க்குள்ளே எந்த காலேஜ்னாலும் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, எல்லாமே வந்து நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கதே எல்லாமே வந்து ப்ரிஃபரன்ஸ் பேசிஸில் இது கிடைச்சாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஐடி கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிஐடி சென்னையில் வந்து இசி கிடைக்குது அப்படின்னா ஐயோ ஐடி உள்ள சீட்டை விட்டுட்டு எனக்கு வந்து இசி கிடச்சிருக்கேன் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது எல்லாமே நம்ம ப்ரிஃபரன்ஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். எனக்கு இந்த ஐடி வந்து கிடைச்சாலும் ஓகே அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு பேசாமல் இருந்துருங்க, காலேஜுக்கு போய் ஃபீஸ் கட்டிடுங்க. அப்படி இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த இதை பார்க்கட்டும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ வந்து எந்த சீட் கிடைச்சாலும் ஈவன் எஸ்எஸ்என் காலேஜில் ட்ரிபிளியும் கிடைக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் ட்ரிபிளி கூட கிடைக்கலாம். ஸோ அது எந்த சீட் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதில் வந்து நம்ம அதுக்காக தான் சாய்ஸ் ஃபில் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஷீட்டில் பாருங்கள் 50 சாய்ஸஸ் இருக்கும். அதாவது சீரியல் நம்பர் 1லேருந்து ஒவ்வொரு ஷீட்டாக நான் பிரித்து கொடுத்து இப்போ இது 50 சாய்ஸஸ் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கேன், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜும் கொடுத்துருக்கேன், எண்டில் வந்து உங்களுக்கு பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதில் ட்ரிபிளியும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சாய்ஸஸ் வந்து அதனோட கண்டினியூஷன் தான், இது தனி ஷீட் கிடையாது, அதனோட கண்டினியூஷன் தான் அப்படியே நான் கொடுத்துட்டே வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 180 இருக்குன்னு வைங்களேன், 180 ப்ளஸ் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு உங்கள் ரேங்கிங் பேஸில் மேலேருந்து அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வரும். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் கொடுத்தீங்களே சீரியல் நம்பர் 1லேருந்து அப்படியே செக் பண்ணிகிட்டே வரும் 50 வரைக்கும். இப்போ உங்கள் கட் ஆஃப் வந்து பிசி கம்யூனிட்டியில் 185ன்னு வச்சுக்கோங்க. இப்போ சீரியல் நம்பர்லேருந்து அந்த சிஸ்டம் வந்து செக் பண்ணிக்கிட்டே வரும். சீரியல் நம்பர் 1லேருந்து இந்த 50 வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்கள் ரேங்கிங்க்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அது செக் பண்ணும். இப்போ பாருங்கள் 185 கட் ஆஃபில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இசியில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. ஓகேயா, உங்களுக்கு இது பெஸ்ட்டு சீட்டாக இருந்தது, உங்களுக்கு அலாட்மெண்ட் இது ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த இசி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். இல்லை எனக்கு வந்து இன்னொரு தடவை நான் வந்து அப்போர்ட் கொடுத்து பார்க்குறேன், ஒருவேளை சிஎஸ்சி கிடச்சா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு அப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு சீரியல் நம்பர் திரும்ப அகைன் என்ன பண்ணுவோம் 1லேருந்து செக் பண்ணிகிட்டே வரும் ஏதாவது வேறு சீட் வேக்கண்ட்டாக இருக்கா அப்படின்னு. இது இந்த சீட் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆப்ஷன் கொடுத்து அந்த சீட் வந்து எடுத்துக்கிட்டவங்க வந்து காலேஜில் போயிட்டு பணம் கட்டணும் இல்லையா, அந்த மாதிரி கட்டாதவங்களோட சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருக்கவங்களுக்கு வந்து திரும்ப அந்த சீட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து அலாட் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் அப்போர்ட் கொடுத்துருக்க மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, அதில் அவங்க ரேங்கிங்கும் செக் பண்ணிகிட்டே வரும், அந்த பேசிஸில் அகைன் வந்து உங்களுக்கு சீட் அலாட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. இதில் உங்களுக்கு பாருங்கள் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிளி வந்து நான் 50th சாய்ஸாக வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து என்னோடய கட் ஆஃப் வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு 185 இருந்தாலும் சரி எனக்கு 180 181 இருக்க அந்த காலேஜோட ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்திருக்கேன். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து 50 சாய்ஸஸ் கிடையாது, இன்னும் நீங்கள் 100 சாய்ஸஸ் 150 சாய்ஸஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட கட் ஆஃப் எதுவோ அதை பேஸ் பண்ணி வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கிற மாதிரி ஒரு 20-30 சாய்ஸஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துட்டு கொடுங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபர் சைடு. அப்போ தான் உங்களுக்கு நாட் அலாட்டட் வராமல் உங்களுக்கு சேஃபான ஒரு சீட் வந்து அலாட் ஆகி கிடைக்கும். ஓகே, நம்ம இன்னும் ஃபர்தராக வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோஸில்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.